சீர்காழி துணை பகுதியெல்லாம் இங்க முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு ஊர். ஏன்னா எல்லா ஊரையும் விட சீர்காழியில சிறப்பா, துறையில் சீர்காழியை சிறப்பா சொல்றோம்னா ஏகப்பட்ட பள்ளிக்கூடங்கள் இங்கு நிலவிருக்கிறது. கல்லூரிகள் அத்தனை பேரையும் வருக வருகை வரக்கூட்டவும் இங்கு இந்த திருக்கோளுடைய பக்தர்களும் இந்த திருக்கோளுடைய அருளாளிகளும் வருகிறார்கள். அவர்களையும் இந்த திருக்கோள் சார்பாக ஆலயத்தை நோக்கி வளம் வந்து கொண்டிருக்கிறது. ஆன்மீக பெண்களுக்கு தாய்மொழி ஐயனாரை போற்றி, ஐயனாரை போற்றி, ஈஸ்வரனை போற்றி, முனீஸ்வரனை போற்றி என்று அந்த சிவ லீலைகளையும் சிவ நாமத்தையும் நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். இப்பொழுது மகர மாலையை சொல்லிக் கொண்டு வானத்திலிருந்து தேவர்களும் எதிரர்களும் இங்கே நமக்கு அருளாசியை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆன்மீக பெரியவர்கள் தாய்மார்களே, இந்த கடத்திலே உச்சிகளான செய்து கொண்டு இப்பொழுது கடற்கரை ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டு இந்த கடத்தில் சுத்தப்பட்டிருக்கிற இந்த மகா கும்பாபிஷேகமானது இப்பொழுது நடைபெறுவதற்கு அந்த எழுப்பப்பட்டு திருக்கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பான கடவுளை நடைபெற இருக்கின்ற திருக்கோயிலுக்கு இப்பொழுது அவர்களெல்லாம் வருகிறது. மேலே காலத்தில் பூஜை நடத்தப்பட்டிருக்கிறது. தாய்மார்களை பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா என்று மந்திரத்தை சொல்லிக்கிறது. மலர் மாலைகளை